ஹலோ விவாஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக சுற்றுலாத்தலம் வைத்தீஸ்வரன் கோயிலுங்க. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் சீர்காழியில் ரொம்ப கிட்டக்க, அதாவது ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பாப்புலரான கோயில் தான் வைத்தீஸ்வரன் கோயில். இந்த கோயிலோட மூல ஆஸ்தவான கடவுள் யார் அப்படின்னாக்கா சிவன். அதிகப்படியாக இங்கே வராங்க இந்த கோயிலுக்கு. ஓம் அக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பபா நிர்விக்னம் குருவே தேவா சர்வகாரியேஷு சர்வதா மகாகணபதி நமோ நமக. ஓம் நவகிரகத்தில் மூணாவது கிரகம் செவ்வாய் கிரகம். வைத்தீஸ்வரன் கோயிலில் சுவாமி வெண்புஷ்ட நிவர்த்தியான ஸ்தலம். அங்காரகன் இங்கேயே இருக்கிறாரு. பூமிகாரகன் ரத்த ஓட்டத்துக்கு மெயினாக மனுஷனுக்குள்ள ரத்த ஓட்டத்துக்கு அதிபதி அவர் தான். உயர் பதவி. மேஷ விருச்சக ராசிக்கு அதிபதி. சித்திர மிருகசீடம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதாவது தோஷங்கிறது 4, 8, 12ங்கிறது செவ்வாய் தோஷங்கிறாங்க. இங்கே வந்தாங்கன்னா அபிஷேகம் பண்ணாங்கன்னா உடனே திருமணம் நடக்கணும்னு ஐதீகங்க. மற்றபடி பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், பெரிய உயர் பதவி மற்றும் வியாபார அனுகூல்யம் எல்லாம் அங்காரகனுடைய மெயின். அவருடைய வலிமை இருந்தால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அங்காரகன். தனது பக்தர் ஒருத்தருக்கு அதீத நோய் தாக்கப்பட்டதுனால நேரடியாக அவருடைய பக்தியை போற்றும் வகையில் வைத்தியம் பார்த்தாரு. யாருன்னா சிவன் பார்வதியும் சேர்ந்து வைத்தியம் பார்த்து அவரை குணமாக்குன கதையும் உண்டு. அது மூலமாக தையல் நாயகி அம்மன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னாக்கா, பார்வதி தேவி அம்மையார் அவங்க பக்தருக்கு குணமாக்கக்கூடிய தைலத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்ததுனால தையல் நாயகி அம்மன் அப்படிங்கிறது தான் பேர் வந்தது அவங்களுக்கு. வைத்தியநாத சுவாமி அப்படின்னாலே இவர் ஒரு வைத்தியருங்க. அதாவது இவர்கிட்ட நம்ம உடம்புல உள்ள வியாதிகள் அனைத்தும் குணமாகணும், உடல் சோர்வு இல்லாமல் எப்போதும் நல்ல மாதிரியாக இருக்கணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நோய் நொடியிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்கக்கிட்ட இருக்குது. இதனால் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலில் வழிபடுறாங்க.
ஏய் எனக்கு கொஞ்சம் கொடு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் வந்து நாடி ஜோசியத்துக்கும் வந்து ரொம்ப பாப்புலரான இடங்க இது.